வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலதேவன் கந்தசாமி. அடுத்த எக்ஸாம் பிஇஓ தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்த நோட்டிஃபிகேஷன் டிஆர்பி போர்ட்லேருந்து வரக்கூடியது வந்து பிஇஓ தான் வரப்போகுது. இதில் நம்ம என்ன டைட்டிலில் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம அதாவது படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நிறைய படிக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு படிக்கிறத விட, நம்ம படிக்கிறது பழக்கமாகிற வரைக்கும் நம்ம படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. இது வந்து எப்படின்னா, நம்ம தோற்று போயிடக்கூடாது அப்படின்னு போராடணும். அதாவது நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட வேணாம். ஆனால் நான் தோற்று போயிடக்கூடாது அப்படின்னு போராடி பாருங்க. அந்த வார்த்தைகளுக்கு இந்த வார்த்தைகளுக்கு இருக்கிற வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேகத்தை அதிகமாகும். சரி, இது என்ன பின்னாடி நமக்கு ஒரு ஷெடியூல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, 1/6/2026 பிஇஓ 2026 உண்டான டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் என்னன்னா, அந்த சிலபஸ் லைன் இருக்கு இல்லைங்களா, பிஇஓ சிலபஸில் நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த சிலபஸ் லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட்டை வைக்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிலபஸ் லைனில் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து சங்க இலக்கியம், சங்கம் பற்றிய குறிப்புகள், இதுதான் அந்த சிலபஸ் லைனாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் 1 to 13 பேஜஸ். அப்படி இல்லைனா இந்த டைட்டில்ஸ் வைஸாக நீங்கள் வேறு புக் உங்கள் கையில் இருந்தாலும் படிச்சுட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இதுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், 8344059944 அப்படின்ற நம்பருக்கு மிஸ் கால் கொடுத்தா போதும், டெஸ்ட் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சரி, இதில் வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ, அதாவது ஒரு தகவல் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு சிறுத்தை வந்து பார்த்திங்கன்னா பசியில் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அது பசியில் உணவு தேடி வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டு வழியே போயிட்டுருக்கு. அப்போது ரொம்ப தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தூரம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கருப்பு மான், ஒரு புள்ளி மான், 2 மான் வந்துட்டு அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. உடனே சிறுத்தை என்ன பண்ணால் அதை அப்படியே அசையாமல் பின்னாடி போய் வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி பதுங்கி போய் நின்றுட்டு அங்கே அந்த மான்களை 2 மான்களும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் அங்கே இருக்குது. எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி கருப்பு மானை நம்ம வேட்டையாடலாம், அந்த கருப்பு மான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பு மானை துரத்த ஆரம்பிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கருப்பு மான் சும்மா வேகமாக ஓடி போய் அது மறைஞ்சிடும். அடடா விட்டுச்சுமே, சரி இந்த புள்ளிமானு தான் நம்ம வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அது என்ன ஆகுதுங்க, இது உடனே அதே கருப்பு மேலே ஓடுற நேரத்தில் அந்த புள்ளிமான் ஓடி இருக்கும் இல்லைங்களா, அது ரொம்ப தூரத்தில் ஓடிடுச்சு. அப்போ இந்த அந்த சிறுத்தை பார்த்துட்டு இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வருத்தப்பட்டு உட்காந்துருக்கும். இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னா, முதல்ல ஒரு எக்ஸாம், அதாவது நமக்கு 2 ஆப்ஷன் அந்த இடத்துல இருக்கும் பாருங்கள். இப்போ டிஎன்பிசி ஆகட்டும், இப்போ அடுத்து வந்து டெட் ஆகட்டும், அடுத்து வந்து பியூஓ எக்ஸாம் தான் கண்டிப்பாக வரப்போகுதுங்க, நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி பல எக்ஸாம்கள், நம்ம ஆப்ஷன்கள் நிறைய இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு எக்ஸாமை சூஸ் பண்ணி அதில் முழுமையாக ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக அடிக்கலாம். நாம் என்ன நினைப்போம், அது இதை விட்டால் நமக்கு அது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் அப்படின்ற ஒரு, அதாவது சூஸ் பண்ணக்கூடியன்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் வந்துச்சு அப்படின்னாலே எதையுமே நம்ம உருப்படியாக பண்ண மாட்டோம். இதுதான் உண்மை. நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு இதை தேர்ந்தெடுத்து அதில் முழுமையாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி 100% நாங்கள் நம்ம இதில் என்ன சொல்கிறது, நம்ம உழைப்பு போட்டோம்னா, நம்ம நல்லா படித்தோம்னா கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறது, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி. சரிங்களா? இதுதான் நான் சொல்லுவேன். அப்போ ஒரு எக்ஸாம் பெட்டர், ஒரு எக்ஸாம் பெட்டர் இல்லையா, அப்படியே கிடையவே. நமக்கு தேவை ஒரு அரசு வேலை, ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னா எந்த எக்ஸாம்னாலும் நம்ம இது பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ படிச்சுட்டே இருக்கணும். அது வந்து ஃபெயில் ஆனது, நம்ம ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டுனா என்ன பண்ணுவோம், சரி இந்த எக்ஸாமுக்கு தாவலாம், இதையாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு இதில் படிக்கிறது. அதுலேயும் முழுமையாக படிக்க மாட்டோம், இதுலேயும் முழுமையாக படிக்க மாட்டோம். 2லையுமே முழுசாக ஃபெயில் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த எக்ஸாமில் இருக்கிற வேலையே வேணாம் அப்படின்னு மூட்டை கட்டி எடுத்து உரமை வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா, படிக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு சின்ன தூண்டுதல் வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா எடுத்ததுமே நம்ம பார்த்திங்கன்னா மணிக்கணக்காக உட்காந்து படிக்க முடியாது. யாராக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அதை படிக்கின்ற ஆர்வம் அவருக்கு இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷமாக நம்ம படிக்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும். அவர் அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து அவர் பல மணி நேரம் ஒரே நாள் உட்காந்துட்டு 18 மணி நேரம் 19 மணி நேரம் உட்காந்து படிக்கிற அளவுக்கு அவருக்கு ஆர்வம் வந்திருக்கும். இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் ஒன்று சொல்லியிருப்பேன். அதாவது நம்ம ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 5 நிமிஷம் ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம நிறைய படிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கக்கூடாது. அந்த படிக்கிற விஷயம், இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு நம்ம படிக்க ஆரம்பிக்கணும், நல்ல ஃப்ரெஷ் மைண்டில் நல்லா 6 மணிக்கு, என்ன சார் 6 மணிக்கு எந்திரிக்கிறது அர்த்தராத்திரியில் எந்திரிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம படுக்கிறது வந்து மணி 11 12 மணிக்கு படுத்தோம் அப்படின்னா 6 மணி அர்த்தராத்திரியாக தான் நமக்கு தெரியும். நாம் ஒரு 8 9 மணிக்கெல்லாம் நம்ம படுத்துட்டோம் அப்படின்னு, என்ன சார் ஸ்கூல் முடிச்சுட்டு வர்றதுக்கே எல்லாம் சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு தூங்குறதுக்கே என்ன சொல்கிறதுன்னா மணி 10 11 ஆகிடுது, எப்படி சார் நம்ம 5 6 மணிக்கு எந்திரிக்குது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய எந்திரிப்பீங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் ஏர்லியாக, வழக்கமாக எந்திரிக்கிறத விட ஒரு முன்னாடி. இப்போ 6 மணிக்கு எந்திரிக்கீங்க, 5 மணிக்கு எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். 5 மணிக்கு எந்திரிக்கிறவங்க ஒரு 4:30 மணிக்கு எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். அதாவது எழுந்த உடனே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. இது வந்து ஒரு 90 நாட்கள் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா அது பழக்கமாயிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு படிக்கணும். மொத்தத்தில் நம்ம உட்காந்து புக்கை பார்த்து புரட்டிட்டு ஒரு பொம்மையாவது பார்த்துட்டு இருப்போம் அப்படின்ற ஒரு தாட்லேயாவது நீங்கள் வந்து உட்கார ஆரம்பிச்சிடணும். அந்த உட்கார ஆரம்பிக்கிற அந்த பழக்கத்தை தான் நான் இங்கே சொல்ல வரேன். ஸோ எந்த ஒரு விஷயமும் பழக்கப்படுத்தினால் மட்டும்தான் அதில் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நல்ல ஆணித்தரமாக மனசில் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரமாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை, இது ஒரு சின்ன ஒரு விஷயமா பாருங்கள், ஒரு சின்ன ஒரு குட்டி கதை தான் இது. ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை,
அந்த கிராமத்துல இருந்த ஒரு வைத்தியர்கிட்ட போயிட்டு சொல்றாரு. அந்த வைத்தியரும் அவர் வந்து பார்க்குறாரு. அவர் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, ஒரு டப்பால சின்ன சின்ன மாத்திரைகள் போட்டு குடுத்து அனுப்புறார். "நீ இத போய் சாப்பிடு. சாப்பிட்டா உடனே நல்லாயிடும்." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல, இல்ல நான் நெறைய டாக்டருங்கள பார்த்துட்டேன். எனக்கு வந்து நல்லா ஆகுற மாரி தெரியல. எனக்கு இந்த டப்பால இருக்கக்கூடிய மாத்திரை மட்டும் எப்படி நல்லாகும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. "இருந்தாலும் நீ சாப்பிடு. பட் இந்த மாத்திரை சாப்பிடுறப்போ ஒரு கண்டிஷன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் வந்து அந்த வைத்தியர் வந்து அவர்ட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, "எப்போலாம் நல்லா வேர்க்குதோ புரியுங்களா? வேர்க்குதோ அப்ப மட்டும் தான் அந்த ஒரு டேப்லெட் எடுத்துக்கணும்." அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரும் நெறைய போர்வைகள் போட்டு படுத்து பார்க்குறாரு. வெயில்ல கூட நடந்து பார்க்குறாரு. சம்திங் என்னென்ன பண்ணி பார்க்குறாரு. உடம்பு சில சமயத்தில வந்து அவருக்கு வேர்க்கவே இல்ல. வேர்க்கல. வியர்வை வரவில்லை. சரி. இத பார்த்துட்டு இருந்த அவருடைய ஒய்ஃப் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு ஐடியா சொல்லுவாங்க. அந்த சின்ன சின்ன வேலைகள செய்யுங்க. உங்களுக்கு கொஞ்சம் வேர்க்க ஆரம்பிச்சுரும். அதாவது பாத்திரம் கழுவுறது, அப்புறம் இந்த துணிகள துவைக்கிறது, இந்த மாரி சின்ன சின்ன வேலைகள செய்யுங்க. கொஞ்சம் வேர்க்க ஆரம்பிச்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தெரியுதுங்களா ஏன் ஆண்கள் வீட்ல அவ்வளோ வேலைகள் செய்றோம் அப்படின்னு. சரி. இப்ப என்னன்னா, அந்த சின்ன சின்ன வேலைகள் செய்வாரு அவரு. அப்போ வேர்க்க ஆரம்பிச்சிருக்கும். உடனே அந்த சோர்ணம் மீன்ஸ் அந்த டப்பால இருக்கக்கூடிய மாத்திரை ஒண்ணு எடுத்து உள்ள போடுறது. எப்ப வேர்க்குதோ அப்ப தானே சாப்பிடணும்னு சொல்லியிருப்பாரு. சரின்னு சாப்பிட்டுருப்பாரு. அவரு இத தினம் தினம் செய்ய என்ன ஆகும்னா, சின்ன சின்ன வேலைகள் செய்ய கொஞ்சம் கொஞ்சமா வேர்க்கும்போது வேர்க்க என்ன ஆகும்னா, அந்த மாத்திரைய ஒவ்வொன்னா எடுத்து சாப்பிடும்போது அந்த டப்பால இருந்த மாத்திரைகள பாதி காலி ஆகறதுக்குள்ளயே அவருக்கு உடம்பு நல்லாயிடும். சரிங்களா? அப்புறமா அந்த வைத்தியர்கிட்ட போயிட்டு, "பரவாயில்லையே! இந்த மாத்திரைகள் நல்லா வேலை செஞ்சிருக்கு. நீங்க ஒரு நல்ல வைத்தியர் தான்." அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, அந்த வைத்தியர் சொன்ன வார்த்தைகள், "இந்த மாத்திரைகளால உனக்கு உடம்பு நல்லாகல. நீ செஞ்ச வேலை, வேர்வை வர்ற வரைக்கும் நீ வேலை செஞ்ச பாத்தியா? அதுதான் உன்னுடைய நோய சரி பண்ணியிருக்கு." இங்க என்ன அவரு சொல்ல வர்றாருன்னா, "நீ சாப்பிட்டுட்டு சும்மாவே படுத்து கிடந்த அப்படின்னா, உனக்கு உடம்புலயும் நோய் வரும். அதே சமயத்தில வாழ்க்கையில முன்னேற முடியாது." அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருப்பார். சரி, இங்க நாம என்ன எடுத்துப்போம்னா, சேம் அதே மாரி விஷயங்கள் தான். அதாவது வேலை செஞ்சா உடம்பு நல்லாருக்கும். அதே சமயத்தில படிப்பு விஷயத்திலயும் நீங்க எடுத்துக்கணும். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற நோய் மாரி, வாழ்க்கையில இருக்கிற நோய் வந்து ஒரு நிரந்தர வருமானம் வேணும் இல்லைங்களா? ஸோ, அதுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை தான் வேணும். அத வாங்கணும்னா நம்ம உழைக்கணும். அதாவது படிக்கணும். முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு, அதாவது ஒரு 5 நிமிஷம் படிங்க ஒரு நாளைக்கு. அடுத்து 10 நிமிஷம், அடுத்து 1/4 மணி நேரம், அடுத்து 1/2 மணி நேரம். இப்படி ஒரு 90 நாட்கள் இத செஞ்சுட்டே இருந்துட்டு, அத பழக்கப்படுத்திட்டா போதும். 90 நாள் ஆயிடுச்சுன்னா பழக்கப்படுத்திரும். சரிங்களா? ஸோ, அப்படி பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன், நம்ப எந்த எக்ஸாமா இருந்தாலும் நம்ப பாஸ் பண்ணலாம். அதுதான் இங்க நமக்கு தேவை. நம்ம இந்த டார்கெட்ட இந்த எக்ஸாம் வச்சு தான் நம்ப ஃபோக்கஸ் பண்ணி நம்ம உள்ள டிராவல் பண்ணோம் அப்படின்னா, சைட்ல எந்த எக்ஸாம் வந்தாலும் நம்ம அசால்ட்டா தட்டிவிட்டு, நம்ம டார்கெட்டுக்கு உண்டான எக்ஸாம் போய் நம்ப அடிப்போம். சரி, இப்ப நமக்கு என்ன அடுத்து டார்கெட் இருக்கு அப்டின்னா, நம்ம டிஆர்பி போர்ட்ல வந்துட்டு பிஇஓ எக்ஸாம், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீசர் எக்ஸாம் வந்து அடுத்து வரதுக்கு ரெடியா இருக்கு. அதனால நம்ம அதுல முழு கவனத்த நம்ம குடுப்போம். இதுக்கு இடையில எந்த எக்ஸாம் வந்தாலும், யுஜி டிஆர்பி எக்ஸாம் வந்தாலும் சரி, எஸ்ஜிடி எக்ஸாம் வந்தாலும் சரி, நாம படிப்போம். கூடவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்தாலும் சரி, அதிலயும் நம்ப கவனத்தை குடுப்போம். ஸோ, நமக்கு அடுத்து வரக்கூடிய இந்த பிஇஓ எக்ஸாம்க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம 1/6/2024 நம்ம ஆரம்பிக்க போறோம். இது வேணும். அதாவது இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஃப்ரீயா வேணும்னு நினைக்கிறவங்க 83440599 பண்ற நம்பருக்கு மிஸ்டு கால் குடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு அந்த டெஸ்ட் வர ஆரம்பிச்சுரும். இந்த ஷெட்யூல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் குடுக்குறேன். கூடவே உங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். சரிங்களா? இது எல்லாமே சிலபஸ் லைன பேஸ் பண்ணி தான். இப்ப நம்ம எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது. பாருங்க ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயன்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியோகிராஃபி, சைக்காலஜி, இங்கிலீஷ் கூடவே சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கீழயே அடுத்து இந்த இது முடிஞ்சதுமே பாருங்க அடுத்தடுத்த நாள்ல ஜுவாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி ஒரு நாளைக்கு ஜுவாலஜி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, சயின்ஸ்ன்னு வரும்பொழுது இந்த பக்கம் நமக்கு ஆர்ட்ஸில் வரக்கூடிய கண்டென்ட் பூரா நம்ம படிக்கிறோம். சரிங்களா? ஏன்னா இதில் தாங்க ரிஸ்க் கம்மி. என்ன இந்த எக்ஸாம் முடித்த உடனே போஸ்டிங் கிடச்சிரும். இப்போ டெட்னா இன்னொரு எக்ஸாம் எழுதணும். அதுக்காக அது எழுதாமலே இருக்க முடியாது. நமக்கு போஸ்டிங் வேணும்னா எத்தனை எக்ஸாம் வேணாலும் நம்ம எழுதணும். பட் இதில் என்னன்னா, இப்போ அடுத்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து இந்த பிஇஓ ஒரு ஆப்ஷனாக நமக்கு இருக்கும். அதாவது எக்ஸாம் எழுதின உடனே நமக்கு போஸ்டிங் வர ஆரம்பிச்சிடும். ஓகே டீச்சர்ஸ், அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.